ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு சரியான மழை. எங்கள் ஊர்லலாம் சரியான மழை பெய்யுது. இதில் லாஸ்ட்டாக எத்தனை சிக்கு காமிச்சிருப்பேன்? 3 சிக்கு காமிச்சேனா? ஏன்னா ஒரு சிக்கு தான் தூக்கி இதில் போட்டுட்டேன்னு சொன்னேன். அது எனக்கு காட்டவும் மாட்டேங்குது, ஒன்றும் பண்ண மாட்டேங்குது, அப்படியே தான் இருக்குது. இதை பார்க்குது பாருங்கள் ரெண்டும். இது 2 சிக்கி நான் காமிக்கிறேன். கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. கொஞ்சம் முன்னாடி தான் அம்மாட்ட தூக்கி காமிச்சேன் 2 பேரையுமே. உங்ககிட்ட காமிக்கிறேன். இருக்காங்க பாருங்க. எல்லாம் 2 பேருமே கண்ணை ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனால் நான் காலைல முன்னாடியே சொன்ன மாதிரி நான் எதுக்குமே ரிங்ஸ் எதுவுமே போடலை. போடா. ஒரு சிக்கை தூக்கி காமிக்கிறேன். இப்போ தான் தூக்குனேன். இதாக இருக்காங்க பாருங்க, தெரியுதா? ரெட் ஐ. இதோட சிக்கு 2மே இது பார்த்துக்குது. ஒரு கிரீன் ஃபிஷர் சிக்கை அந்த பானையில் போட்டேன். மாஷா அல்லாஹ். இன்னும் கொஞ்சம் பெருசானோடனே அவங்களே செல்ஃப் ஃபீட் ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ தான் ஃபெதர்ஸ் எல்லாம் வருது. எனக்கு வர்றது இதுலேருந்து வர சிக்கு 2மே ஃபாதர் மாதிரி தான் வருது, லூட்டினோ மாதிரி தான் வருது. அந்த கிரிமினோ மாதிரி எனக்கு வரவே மாட்டேங்குது. அதாவது அது மதர் மாதிரி எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. ரெண்டு பேர் ஒருத்தவங்க இருக்காங்க, ஒருத்தவங்க இருக்காங்க. நல்லா ஃபீடு கொடுக்குது. இப்போ இதை தூக்கி காமிக்கிறேன், ஃபர்ஸ்டில் உள்ளதை. அதோட ஃபுட் பேக்கை பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கொடுத்துருக்கு. இது செகண்ட் சிக்கன் நினைக்கிறேன். இதை விட அதுதான் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. 2 பேரையும் எடுத்து வச்சு காமிக்கிறேன். எங்கே ஓடிச்சுன்னு தெரியல. இதோ இங்கே இருக்கு. இதோ இருக்காங்க பாருங்க. 2 பேரையும் வச்சு காமிக்கிறேன். துணியில் வச்சு காமிச்சேன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இருங்க வரேன். இதில் ஏன்னா அதுங்களுக்கு கால் நல்லா வழுக்குது. இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ கிரிப்பாக இருக்கும் அதுங்களுக்கு. வாடா, உட்காந்து. உட்காந்து. கொஞ்சம் முன்னாடி அம்மாட்ட தான் தூக்கி காமிச்சேன். இப்போ தான் இந்த ஸ்டேஜில் தான் நான் தூக்குவேன். ரொம்ப குட்டியாக இருக்கும் போது ஏதாவது ஃபீடு கொடுக்கலன்னா மட்டும் ஏதாவது வேறு பேரண்ட்டிட்ட மாற்றி போடுறதுக்காக தூக்குவேன். மற்றபடி சின்னதில் தூக்கவே மாட்டேன். சரி, அதுக்கே போட்டுருவோம், பேரண்ட்ஸ்கிட்டே போட்டுடலாம். வர லைட் எரியல. இந்த சின்ன லைட்டு மட்டும் தான் போட்டிருக்கேன். எல்லா லைட்டும் போட்டோன்னா கொயமைன்னு கத்த ஆரம்பிச்சிடுது. நைட்டு லேட் ஆகிடுச்சு. இப்போவே பாருங்கள், பள்ளி தொல்லை தாங்க மாட்டேங்குது. டெய்லி ஃபெதர்ஸை கடிச்சு போட்டுருது, இல்லை முட்டையை உடச்சிடுது. எப்படி இதுதான் இது பள்ளி தொல்லை பெருந்தொல்லையாக இருக்குது. எல்லாரும் லைட்டை ஆஃப் பண்ணதுனால எல்லாம் அமைதியாக இருக்குது. லைட்டை அடித்தேன்னா போதும், எல்லாம் கத்த ஆரம்பிச்சிடும். அது எப்போதும் தனியாக தான் இருக்கும். இன்றைக்கி என்னென்னா அந்த ஒரு பானையில் போய் உட்காந்துருக்கு. அதுக்கு பேரே கிடையாது, அது தனியாக தான் நிற்கும் எப்போதுமே.
இதில் எப்போ ஹேட்ச் ஆகும்னு தெரியல. 4 எக் இருக்குது. ஹேட்ச் ஆச்சுன்னா உங்ககிட்ட காமிக்கிறேன். 4மே அப்படியே தான் இருக்குது. அப்புறம் இது வந்து திருப்பியும் எக்கு வச்சிருக்கு. ஒரே ஒரு எக்கு நான் காமிக்கிறேன். அது 2 உள்ளார உட்காந்து மறைச்சிட்டு உட்காந்துருக்கு. காமிக்கவே இல்லை. நான் பார்க்கும்போது ஒரு எக்கு இருந்துச்சு. இதுவும் இப்போ எக்கு வச்சிருக்கு. ஆனால் இதுகிட்ட வைக்கக்கூடாது. இது எக்கு மொத்தம் 4 தான் வைக்கும். 4 எக்கு வச்சோனையுமே எடுத்து மாற்றி போட்டுடணும் வேறு யாருக்கிட்டையாவது. ஏன்னா இது எக்கு வைக்கிது, இன்குபேட் ஒழுங்காக பண்ண தெரியல. கருவெல்லாம் வைக்கிது, ஆனால் இன்குபேட் பண்ண தெரியாமல் கருவிலேயே முட்டை வீணாக போயிடுது. இன்ஷால்லா பார்க்கலாம். இந்த வாட்டி எல்லாத்தையும் மாற்றி அவன் இப்போ தான் ட்ரேலாம் க்ளீன் பண்ணேன் 2 நாளைக்கு முன்னாடி. அதுக்குள்ளே இந்த மாதிரி அடிச்சிடுவோம். இந்த அளவுக்கு சுத்தமாலாம் இல்லை. நேற்று 2 நாளைக்கு முன்னாடி மழைக்கு முன்னாடி க்ளீன் பண்ணி ஃபுல்லாக மாற்றணும். இந்த ட்ரே ரொம்ப அசிங்கமாக இருக்கும். முன்னாடி பார்த்தாலே தெரியும். ஓரளவுக்கு நல்லா கிளியராக இருக்குது. லைட் எரியல. அப்புறம் இங்கே ரூமில் உள்ளவங்க வந்து இவங்களுக்கு வாய் பீக்கு வந்து கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருந்துச்சு. பானைக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிச்சு. அது 2 தான் பேராக இருக்குது. அதில் எது மேல் எது ஃபீமேல்னு எனக்கு தெரியல. அதுக்கு ஃபுல்லாக கழுத்து வரைக்கும் வளர்ந்து வர அளவுக்கு இருந்துச்சு. அதனால் நான் ஒரு செங்கல் கூட போட்டேன். ஆனால் அதுக்கு அந்த பீக்கை மூக்கை தீட்டுச்சுனாக்கா இதாகும். அது செய்ய தெரியல. நேற்று தான் காலையில் நெயில் கட்டரை வச்சு கட் பண்ணி விட்டேன். நல்லா பெருசாக வளர்ந்து அதெல்லாம் சாப்பிட முடியாத அளவுக்கு வளர்ந்து இருந்துச்சு. அப்படி இருந்தால் அதெல்லாம் ஃபுட்டு எடுக்க முடியாமல் இறந்து போயிடும். இங்கே இந்த ரூமில் எல்லா டோருமே க்ளோஸில் தான் இருக்குது. ஏன்னா இங்கே வலை எதுவும் அடிக்காததுனால வெளியில் பறந்து போயிடும் சொல்லிட்டு சமயத்தில் கேஜ் ஓப்பன் ஆயிருந்துச்சுன்னா பறந்து போயிடும் சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஆனால் இந்த கிளைமேட்டுக்கு நேற்று நல்லா இருந்துச்சு இந்த எல்லோ புல் ஃபிஷரு. இப்போ பார்க்குறேன் ஒரு மாதிரி உடம்பு வந்து சிலிப்பிட்டு உட்காந்துருக்கு. நான் நினைக்கிறேன் கோல்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் வந்து கிணறு சீடு வந்து ஃபுல்லாக கொட்டி வச்சேன். ஏன்னா ஃபுல்லாக பாதி கீழே தான் கிடக்கும். முக்கால்வாசி இங்கே கிடக்கும். இதில் பார்த்தா தெரியும். இதோட ஷிட்டை பாருங்களேன், ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. இது வந்து நல்லா உள்ள போர்டோடது. ஆனால் இது ஏதோ ஒன்று போயிருக்கு. லூஸ் மோஷன் மாதிரி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக தண்ணி மட்டுமே குடித்தா மாதிரி போயிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்குது. இது பார்த்திங்களா க்ரீன் கலரு ஏதோ டயரியா மாதிரி இருக்குது பாருங்களேன். நான் நினைக்கிறேன் இது இப்போ தான் பேப்பர் மாற்றினேன். ஏன்னா டெய்லி பேப்பர் மாற்றினா தான் எப்படி பேர்டு எந்த கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரியும். இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஓகே. இது வந்து நல்லது, கெட்டியாக போயிருக்கு பார்த்திங்களா. இதில் ஆனால் தனியாக போயிருக்கு பாருங்கள் லூஸ் மோஷன். இதெல்லாம் பாருங்களேன் தனியாக போயிருக்கு. இதை பாருங்கள் இந்த கலர் பாருங்களேன், ஒயிட் கலர் போயிருக்கு பாருங்களேன். ஒயிட்டு வித்து க்ரீன் கலர், லேசாக க்ரீன் கலர் தெரியுது பாருங்கள். இது வந்து அந்த பேர்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம். நான் நினைக்கிறேன் இந்த பேர்டு தான் நினைக்கிறேன். இந்த எல்லோ புல் ஃபிஷராக தான் இருக்கும். இது வந்து டெய்லி பேப்பர் மாற்றலைன்னா நமக்கு தெரியாது. இந்த மாதிரி டெய்லி பேப்பர் டெய்லி இல்லைனாலும் ஒரு 4 நாளைக்கு ஒரு வாட்டி மாற்றிட்டோன்னா நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் எல்லா போர்டும் நல்லா இருக்கா என்ன சொல்லிட்டு. இந்த எல்லோ புல் ஃபிஷரை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அது கொஞ்சம் ரெக்கையை வந்து சிலிப்பிட்டு உட்காந்துருக்கு பாருங்கள், தெரியுதா? அது நேற்றுலாம் நல்லா ஆக்டிவாக இருந்துச்சு, காலையிலையும் நல்லா இருந்துச்சு. இப்போ பார்க்குற உடம்பு ஒரு மாதிரியாக வச்சுட்டு உட்காந்துருக்கு ஃபெதர்ஸை. லூஸ் மோஷனு, ஃபீவரு எல்லாமே இந்த இந்த ரெய்னி சீசன் வின்டர் சீசனில் கண்டிப்பாக வரும். இப்போது மற்ற பேர்டெல்லாம் பார்த்தா தெரியும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு. அது க்ரீன் ஃபிஷர் 2 உட்காந்துருக்கு. அது ரொம்ப நல்லா ஆக்டிவாக இருக்குது. இதுவும் ஆக்டிவாக இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும். பாக்ஸில் இறங்கி ஏறுறது எல்லாம் தெரியுது. ஆனால் உடம்பு பார்த்திங்கன்னா ஃபெதர்ஸ் எல்லாம் கொஞ்சம் உப்பிட்டு உட்காந்துருக்கு பாருங்கள், ஃபீவர் வந்த மாதிரி. இது மட்டும் டெய்லி இந்த கம்பில் தான் நிற்கும். மிச்சம் எல்லாம் வந்து பானைக்குள்ளே போயிடும். இந்த 2 க்ரீன் ஃபிஷரும் ஒன்றா தான் இருக்கும் எப்போதுமே.
அதே மாதிரி இந்த லூட்டினோ ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும். இது உட்காந்துருக்கு பாருங்கள் உள்ளார. வெளியில் என்னை பார்த்தா வெளியில் வராது அது ரெண்டும். ஏன்னா நேற்று பிடிச்சி பீக்கு கட் பண்ணி விட்டுட்டேன். அதுலேருந்து என்னை பார்த்தா பயப்படுது ரெண்டுமே. அதை பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லோ புல் ஃபிஷரை மட்டும் கவனித்து பாருங்கள். ஃபுட்டுக்கெலாம் இறங்குது கொள்ளுது, ஆனால் அதுக்கு உடம்பு சரியில்லை. அது ஃபெதர்ஸை பார்த்தாலே சரி. நான் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே நினச்சேன் என்ன எதனால் இந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஆக்டிவாக இருக்குது. ஆனால் உடம்பு ஃபெதர்ஸை வச்சுட்டு இருக்கிறதுனால நான் நினச்சேன் ஃபீவராக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அதனால் தண்ணி கப்பு எடுத்துட்டேன். கொஞ்சம் தண்ணி தாகம் அடிக்கும் போது கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துட்டேன். இப்போது நான் என்ன பண்ணுவேன், மற்ற போர்டுக்கு கொடுத்தா மாதிரி பேராசிட்டமால் கொஞ்சமாக உடச்சி தண்ணியில் கலந்து எலக்ட்ரால் கொஞ்சமாக போட்டு கொடுத்துடலேன். இன்னும் வைக்கல. இப்போ கொடுக்க மாட்டேன், காலையில் தான் கொடுப்பேன். ஏன்னா அப்போ தான் தண்ணி தாகம் எடுத்து குடிக்கங்க போர்டு. இப்போ வச்சோன்னாக்கா குடிக்காதுங்க. அதனால தான். அந்த போர்டை பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரொம்ப ஆக்டிவாக இல்லை பாவம். ஃபீவர் தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இந்த இதை பார்த்தா அந்த பேப்பரை வச்சு பார்க்கும்போது மேபி டயரியா கூட இருக்கலாம். இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம பார்த்துட்டோன்னாக்கா இந்த பேர்டை நம்ம காப்பாற்றிடலாம். அது ஆக்சுவலாக அந்த பானை உள்ளார போய் உட்காரத்துக்கு பார்க்குது. அந்த 2 க்ரீன் ஃபிஷ்ஷரும் அலோவ் பண்ண மாட்டேங்குது. ஏன்னா அதுங்க 2 பானை, அதுங்க 2லோட பானை தான் அந்த பானை. அதனால அது உள்ளே விட மாட்டேங்குது பாவம். ஏற்கனவே ஒரு பானை இருந்ததுனால சண்டை வந்துச்சு. இப்போ 2னா 2ம் வச்சுக்கிச்சிங்க. இந்த எல்லோ புல் ஃபிஷரை விட மாட்டேங்குதுங்க. இறங்கி சாப்பிடுது பாருங்க. நான் வந்தால் இந்த 3ம் வெளியில் நிற்கும். ஆனால் அந்த 2மே வராது, பயந்துட்டு ஓடி போயிடும். நான் எப்போ வெளியில் போகிறேனோ அப்போ தான் வெளியில் வரும். சாப்பிடலாம் செய்து பாருங்க. பேர்டு உடம்பு சரியில்லைனாக்கா ஒன்று ஃபுட்டு எடுக்காது, ஓரமாக நிற்கும். இது மாதிரி ஃபெதர்ஸை உப்பிட்டு தூங்கிட்டே இருக்கும். அதெல்லாம் வச்சு பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பேர்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு. அப்படியும் பார்க்க முடியலன்னா இந்த மாதிரி ட்ரே செக் பண்ணால் பேப்பரில் ஷிட்டு இருக்கும் இல்லையா, அந்த ஷிட்டை வச்சாலே தெரிஞ்சிடும் பார்க்கும்போது லூஸ் மோஷனா டயரியாவா என்ன கோல்டா அப்படி சொல்லிட்டு. என்னோடய பேர்டுக்கு ரீசெண்டாக 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பேர்டுக்கு வந்து மூக்கு ஃபுல்லாக வந்து தண்ணியாக நின்றுச்சு, சளி பிடிச்சது. அதெல்லாம் இப்போது பரவாயில்ல, க்யூர் ஆகிடுச்சு. நம்ம பேர்டை சீக்கிரமாக பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி என்ன வந்திருக்குன்னு தெரிஞ்சிட்டோன்னா ஈஸியாக காப்பாற்றிடலாம். அது ரொம்ப பார்க்காம சிவியராக ஆயிடுச்சுன்னா தான் பேர்டு இறந்து போயிடும் நம்ம கவனிக்கலைனாக்கா. இதுங்க எல்லாம் இங்கே தான் நிற்கிதுங்க, அங்கே வெளியிலே போகாதுங்க. இங்கே தான் இந்த கேஜ் இருக்குது. எப்படி இதுக்கு மட்டும் திடீர்னு இந்த மாதிரி ஃபீவர் வந்திருக்குன்னு தெரியல பாவம். நல்லா ஆக்டிவாக இருக்கிற பேர்டு இப்போ இந்த மாதிரி இருக்குது, கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் உடம்பு வேறு சரியில்லாததுக்கு இந்த 2 பேர்டுமே போட்டு அது அநியாயம் பண்ணுது. பிடிச்சி ரக்கையை பிடிச்சி கடிச்சு விட்டுருது, காலை பிடிச்சி கடிச்சு விட்டுருதுங்க. நான் எப்போதும் ஃபீவருக்கு கொடுக்குற டேப்லெட்டு நம்ம ஹியூமன்ஸ் எடுக்கிற சாதாரண டோலோ அப்படி இல்லைன்னா பேராசிட்டமால் அது மாதிரி ஏதாவது சின்னதாக நம்மலாம் ஒரு டேப்லெட் போடுவோம். இதுங்க சின்னதாக இத்துணூண்டு உடச்சி தண்ணி வெந்நீரில் சுடு தண்ணியில் கொஞ்சமாக கலந்து எலக்ட்ரால் பவுடரும் கொஞ்சம் அதோட மிக்ஸ் பண்ணி வச்சுடுவேன். அந்த நல்லா இருக்கிற போர்டும் அதை குடிக்கும், ஃபீவர் வந்த போர்டும் அதை குடிக்கும். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது மருந்து கலந்த தண்ணி வந்து உடம்பு சரியில்லாத போர்டு தான் குடிக்கணும்னு இல்லை. எல்லா போர்டும் குடித்தாலும் ஒன்றும் பண்ணாது. நான் எல்லாத்துக்கும் ஒன்றா தான் வச்சுருவேன் தண்ணி. வேணும்னா உங்களுக்கு இதை தனியாக பிடிச்சி கூட போடலாம் வேறு கேஜில். என்கிட்ட வேறு கேஜி இல்லை, எல்லாத்துலேயும் எல்லாமே அடிச்சுட்டு கிடக்கு. இதை க்யூர் பண்ணிவிடும் இன்ஷால்லா. இது இப்போ தான் இன்றைக்கி தானே இந்த மாதிரி ஆயிருக்கு. காலையில் வெந்நீர் வைக்கும் போது கொஞ்சமாக மருந்து கலந்து வச்சுட்டோன்னாக்கா க்யூர் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது சீசன் வந்து வின்டர் சீசனுங்கிறதுனால கண்டிப்பாக ஃபீவரு கோல்டு எல்லாமே வரும். இப்போ நான் காமிச்சேன் பார்த்தீங்களா இந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக பேர்டுக்கு உடம்பு சரியில்லை. இந்த மாதிரி இருந்தால்
எவ்வளோ ஒயிட்டிஷாக போயிருக்கு, அதுவும் தண்ணி க்ரீன் கலர் இருக்குது பாருங்கள். அப்படின்னா கண்டிப்பாக உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம். இது மாதிரி பேப்பர், நியூஸ் பேப்பரு இல்லை ஒயிட் பேப்பர் டெய்லி மாற்றினீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக பேர்டு எந்த அளவுக்கு இருக்குது சொல்லிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் புதுசாக வீடியோ இல்லை. இதுக்கப்புறம் அந்த 2 சிக்ஸு காமிச்சேன். இதுக்கப்புறம் தான் எல்லாம் முட்டை வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அந்த லூட்டினோ ஹேட்ச் ஆயிடுச்சுனாக்கா உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். வேறு எதுவும் பெருசாக வீடியோஸ் இல்லை. இன்ஷால்லா நான் அடுத்த வீடியோவில் இதோட அப்டேட், அடுத்த வீடியோவில் இது எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன்.